சென்னை எண்ணூர் கடலில் கலந்த கச்சா எண்ணெய் கழிவுகளை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி குவளையின் மூலம் அள்ளுவதுதான் விடிய அரசின் நவீன தொழில்நுட்பமா என மீனவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த வாரம் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலின் போது சென்னை கொசஸ்தலை ஆறு எண்ணூர் முகத்வாரம் கடல் பரப்பில் எண்ணெய் படலம் பரவியது. இதனால் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்த படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் மீது எண்ணெய் படிந்து மீன்பிடி உபகரணங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மாறியது. அந்த பகுதிகளில் பெட்ரோலின் நாற்ற வீசி வருவதுடன் மீன்களும் செத்து மிதப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளது. இது குறித்து பேசிய விடிய அரசின் அமைச்சர்கள் கடலில் கலந்த எண்ணெய் படலம் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அகற்றப்படும் என வீரவசனம் பேசியிருந்தனர். இந்த நிலையில் அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மீனவர்கள் குவளையின் மூலம் எண்ணெய் படலத்தை அகற்றி வருவதால் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட பல்வேறு தரப்பினரும் இதுதான் விடிய அரசின் நவீன தொழில்நுட்பமா என விமர்சித்து வருகின்றனர். மறுபடியும் படி விளக்கம் சொல்றேன். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், படி தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இப்படிதான் சுலபமா கொள்றது. புரியுதா? என்னடா புத்தலாட்டது? விஞ்ஞானம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் விடிய அரசு தனது மெத்தன போக்கை கைவிட்டு ஐஐடி உதவியை நாடி எண்ணெய் படலத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.